ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சீரீஸில் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு இடத்த சர்ச் பண்ணிகிட்ருக்கோம், நீயும் வான்னு சொல்லி போலீஸ்காரரு அவங்க ஃப்ரெண்டான சாயை கூப்பிட்ருப்பாரு. சாயும் ஃப்ரெண்டோட ஆர்டரை மதித்து அந்த இடத்துக்கும் போயிருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப வேக வேகமாக நடக்குது. என்னென்னா ஒரு டெட் பாடியை தோண்டி எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அது ஒரு நர்ஸு, அதுவும் சாயோட ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி வேலை பார்த்த ஒரு நர்ஸு. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பஸ்ஸில் போய் இறங்குறாங்க. இறங்கும்போது ஹீரோயின் கூடயே இன்னொருத்தனும் இறங்கி ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்படியே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சாய் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயின காணோம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க இன்னைக்கு லீவ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அப்ப நம்ம சாய் கேட்குறாரு, "ஏன் இன்னைக்கு நெறைய ஆப்ரேஷன் இருக்குன்னு தெரியுமே! அவள உடனே வர சொல்லுன்னு" சொல்லி அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணா, அவனும் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயின எல்லா இடத்துலயும் தேடுறான். அதுலயும் முக்கியமா அவருடைய ரூம்ல போய் தேடி பார்க்குறான். ஆனா அங்க காணோம். அதே இடத்துக்கு வந்த சாயி அந்த ரூம பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா சாய் படிக்கும்போது கூட அவருடைய ரூமும் இதே மாதிரி தான் இருக்குமா. எங்க பார்த்தாலும் பிரெயின்னு பிரெயின பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாராம். அதே மாதிரி இவளும் இருக்காளேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரம் ஆச்சரியமாவும் இருக்கு. இப்போ இங்க காட்டுறாங்க. அந்த பஸ்ல போய் இறங்குனாங்க இல்லையா ஹீரோயின். அதே இடத்துக்கு நம்மளும் போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தானே அசிஸ்டண்டா இருக்காரு. அவர் கூட்டு போறாரு. இது மாரி பாட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பாரு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் போனா, ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்னது இவரே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போயி டீ குடுக்கலான்னு பார்த்தா, ஒரே ஒரு டீ எடுத்துட்டு வந்து சாய்க்கு மட்டும் குடுக்குறாங்க. உடனே கூட உள்ள ஃப்ரெண்டு என்ன நமக்கு தரலையேன்னு பார்க்குறான். அந்த நேரம் சாய்க்கு டீ வேணான்னு சொன்னோனே, இந்தாடா நீ குடின்னு சொல்லிட்டு அவங்க டீயும் குடுக்குறாங்க. அவன் எனக்கும் வேணான்னு சொல்லிட்டு அவனும் கீழ வச்சுட்டு, ஏன் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது, உங்களுக்கு தான் என்ன புடிக்காதே! நீங்க எதுக்கு என்ன கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு சாய் மேல கோவப்படுறா. ஏன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் இஷ்யூ இருக்கு இல்லையா? அத வச்சு சொல்றாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்ட, "ஏய் நீ வெளில போயிட்டு இவளுக்கு ஏதோ காயம் பட்டுருக்கு பாரு. நீ போயிட்டு அந்த டிஞ்சர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வா. நான் அதுவரைக்கும் இவள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அவன வெளில அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதோ பர்சனலா கேட்கலான்னு சொல்லிட்டு சாய் நினைக்கிறாரு போல. சரின்னு சொல்லிட்டு சாய் கேட்கும்போது, மறுபடியும் என் மேல என்ன திடீர்னு உங்களுக்கு அக்கறை? என்னதான் உங்களுக்கு பிடிக்காது? எனக்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவரு நீங்க. உங்களுக்கும் இதுக்கும் என்னதாங்க சம்மந்தம்? ஏங்க என்ன கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு, வெளில போயிட்டு ஃபோன் எடுத்து, இப்ப வெளில போனான் இல்லையா ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மரியாதையா வந்து இவர கூட்டு போ, இல்ல நானே அடிச்சு கொன்றுவேங்கிற மாரி சொல்றா. ஏன்டா கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது இன்ஃபார்ம் பண்ண மாட்ட? அப்படியே திடுதிப்புன்னு வீட்டு முன்னாடி வந்து நிக்கிற. ஒண்ணும் எனக்கு வாங்க தேவையில்ல. மரியாதையா வந்து கூட்டு போடான்னு சொன்னோனே, அவனும் திரும்பி வந்துகிட்டு இருக்கான். ஃபோன் பேசிட்டு வந்து பார்த்தவருக்கு ஷாக்கு. ஆள காணோம். அங்க இங்கன்னு தேடி போனா, ஒரு ஷெட்டு மாரி இருக்கு. அந்த ஷெட்டுக்குள்ள போய் உட்காந்து இதையே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னத்தடா பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவளும் தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருக்கா. அந்த அளவுக்கு என்னடான்னு பார்த்தா, அது ஒரு டெட் பாடி. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் அப்பலேருந்தே இதான் வேல போல. அன்னைக்கு அவ பஸ்ஸ விட்டு இறங்கி வரும்போது, பின்னாடியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். இவளும் அப்படியே சரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்திருக்கா. வந்தவ இங்க அவ வீடு வரைக்குமே வந்து தப்பா நடந்துக்க பார்த்துருக்கான். அப்ப 2 பேருக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுல நம்ம ஹீரோயின் வழக்கம் போல கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணத மறைக்கணும் இல்லையா? அதனால தான் அன்னைக்கு காலேஜ் போகாம இருந்திருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த நம்ம டாக்டர் சாய் கிட்டயும் சொல்றாங்க. அவரு இந்த மாரி என்ட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அதனால தான் போட்டேன். வேற ஒண்ணும் இல்லன்னதும், சாயும் கொஞ்சம் கூட பதட்டப்படாம, "ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? எங்கேயாவது தூக்கணுமா? குழி நோண்டணுமாங்கிற" மாரி, என்னமோ இவங்களுடைய ஃபேமிலி தொழிலே இதுதாங்கிற மாரி சாயும் கேட்குறாப்புல. என்னடா இது! நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மர்டர பண்ணி போட்டுருக்கோம். இந்த ஆளு கொஞ்சம் கூட ஜர்க் ஆவாம, அசால்ட்டா பேசுறானேன்னு சொல்லிட்டு, ஹீரோயினும் சரி, சரி கிளம்புங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன்னு, அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு, ரொம்ப அழகா நல்ல புள்ள மாதிரி சாய்க்கிட்டயும், "நான் பின்னாடியே வரேன். நீங்க முன்னாடியே போங்கன்னு" சொல்லி சாய அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. அனுப்பி வச்சுட்டு, நம்ப ஆள் ஒரு ஸ்மைல் பண்ணும் பாருங்க. அப்படியே சைக்கோயிசம் மொத்தமும் மூஞ்சில தெரியும். இப்ப இந்த பில்டிங்ல தான் இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுனால, மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் அந்த இடத்துக்கு வந்து இறங்கி, அப்படி சர்ச் பண்றாங்க.
ஒரு சின்ன பீஸ கூட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மும்முரமா போயிட்டுருக்கு. ஆனா, இதுலயும் நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, அதே இடத்துக்கு வந்திருக்கா. அங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறா. ஏதோ மேட்ச் பார்க்க வந்தா மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் கூட சொல்றான், "மேடம் சத்தியமா உங்க இடத்துல இருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் மேடம். நீங்க என்ன மேடம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம இங்க வந்திருக்கீங்கன்னு" சொல்லி அவனும் ஒரு அட்வைஸ போடுறான். அப்பயும் நம்ம ஹீரோயின், "சரி இருடா, இவங்கலாம் எப்படிதான் கொலைகாரங்கள கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்பதானே நாளைக்கு நமக்கும் கொலை பண்ண வசதியா இருக்குங்கிற" மாரி சொன்னதும், இவனுக்கு இன்னும் பயமாயிடுது. "மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? கம்முனு இருங்க மேடம்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத அப்படியே 2 பேரும் நின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தோண்டி எடுக்குறாங்க. எது தோண்டி எடுக்குறாங்கன்னா, ஏதாவது புதைச்சா மாதிரி இடம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரியான இடங்கள தோண்டி எடுக்குறாங்க. அப்படி எடுக்கும்போது, இவங்க ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்றதுக்குன்னு ஒரு திங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த திங்ஸ்லாம் அங்கேருந்து நோண்டி எடுக்குறாங்க. அத பார்த்தாலே தெரியுது. அத முக்கியமா நம்ம சாய்க்கிட்ட காமிச்சு, இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள். அதுலயும் இதுதான் வந்து மயக்க மருந்து. இத போட்டா தான் ஆப்ரேஷனே பண்ண முடியுங்கிற மாரி, அந்த மருந்து டப்பாவெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா, அதெல்லாம் கிளாஸுங்கிறதுனால அத எரிக்கவும் முடியல, புதைக்கவும் புதைச்சாலும் அப்படியே தானே இருக்கும். ஸோ, அப்படியே இருந்ததுனால ஈஸியா மாட்டிக்கிட்டாங்க. அத பத்தி சாய் வந்து அந்த போலீஸ்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே தூரத்துலருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே கிட்டயும் ஓடி போய் பார்க்கலான்னு போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, போலீஸ் பயங்கரமா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கார் மேல ஒரு ஜாக்கெட் போலீஸோட ஜாக்கெட் இருக்கு. அத எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயோ போறாங்க. எல்லா இடத்துலயும் குத்தி, குத்தி ஒரு சின்ன பீஸ கூட விடக்கூடாது. ஒரு சின்ன எவிடன்ஸ கூட விடக்கூடாதுன்னு, அவ்ளோ எவிடன்ஸ இப்ப கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாம் அப்படியே சாய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடி பாவி! எவ்ளோ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பான்னு தெரியலையே! இவ்ளோ எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. தண்டனைன்னு கிடைச்சதுன்னா, இவ ஆயுசுக்கும் வெளில வரமாட்டா. அந்த அளவுக்கு தண்டனை கிடைக்கும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, தூரத்தில நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, போலீஸ் நாய் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அத பார்த்தவருக்கு இன்னும் ஷாக் ஆகுது. இந்த லூசு இங்க என்ன பண்ணுதுங்கிற மாதிரி. அப்ப சாய் கிட்ட தனியா போயிட்டு நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. "எனக்கு தெரியும். இதெல்லாம் உன் வேல தானே! என்ன இப்ப மாட்டி விடணும் போலீஸ்ல. அதுக்காக தான் அங்க ரைடு வர வச்ச. இங்க போலீஸ கூட்டு வந்து நான் ஆப்ரேஷன் பண்ற இடத்த காட்டுறேன். இப்ப என்ன கொலகாரின்னு வெளில பட்டம் கட்டி, என்ன ஜெயில்ல கொண்டு போய் போட்டுறணும். அப்பதானே பேரு புகழ்லாம் எனக்கு கிடைக்காது. அதுக்கு தானே ட்ரை பண்றீங்கன்னு" சொல்லி கேட்டா, "ஏய் அதெல்லாம் இல்ல. அவன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் வந்தேன். அவ்வளோதான். மத்தபடி நீ இதில இன்வால்வ் ஆகியிருக்க. உன்ன மாட்டி விடணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடுன்னு" சொன்னா, கேட்க மாட்டேங்கிறா. "எனக்கும் தெரியும். உங்க ஃப்ரெண்டு அதான் நீங்க ஆப்ரேஷன் பண்ணி கொல்லலான்னு ட்ரை பண்ணீங்களே, அவர கூட நான் காப்பாத்துனேனே, அவரு இறந்து போயிட்டாராமே! திடீர்னு ஒரு நாள் பையனுக்கு ஃபோன் பண்ணி காணாம போயிட்டாராம். எனக்கு என்னமோ உங்க மேல தான் டவுட்டா இருக்கு. அந்த பேஷண்ட்ட நான் காப்பாத்திட்டேன். அவர எப்படியாவது கொலை பண்ணணும்னு கொண்டு போய் கொன்னுட்டீங்க. அதானே?" அப்படின்னு சொன்னா, நம்ம சாய்க்கு அப்படியே ஷாக் ஆவுது. ஷாக் ஆகுதுன்னு சொல்றத விட ஒரே பதட்டமா இருக்கு. இவ சொல்ல சொல்ல, "என்னடா இது? இந்த மாதிரியான விஷயம்லாம் நமக்கே தெரியாதே! இவளுக்கு எப்படி தெரியும்ன்னு?" சொல்லிட்டு அவருக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. நம்ம ஹீரோயின் ஷாக் மேல ஷாக்க குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு பேக்கு மாரி நடந்து போயிட்டாங்க. அப்படியே நம்ம சாய் உறைஞ்சு போய் நிக்கிறாரு. "ஐய்யய்யோ! இவ சும்மா இருக்க மாட்டாளே! என்ன பண்ண போறாளோ தெரியலையே!" அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏதோ மெடிக்கல் கேம்ப் மாரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பையன மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் போயிருக்காங்க. வேற யாரும் இல்ல, நம்ம சாய் கொலை பண்ணதா சொல்றாங்க இல்லையா? அவரோட பையன் தான். அன்னைக்கு கூட பார்த்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசியிருப்பாங்கல்ல. "சரிடா தம்பி, கடைசியா உங்க அப்பாவ எங்க பார்த்த? எப்படி இருந்தாங்க? கடைசியா எந்த இடத்துல இருந்தாரு? ஏதாவது டீட்டெயில் சொல்லுன்னு" கேட்குறாங்க. அப்பதான் அவன் என்ன சொல்றான்னா, "கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தாரு. அப்புறம் ஒரு மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்ல. ஸோ மென்டல் ஹாஸ்பிட்டல் மாரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருக்காங்க கடைசியா. அங்க இருந்தே தான் கடைசியா அவர் காணாமலும் போயிருக்காரு. அங்க போயிட்டு கூட நம்ம ஹீரோ அடிக்கடி ஹீரோ கிடையாது. இந்த பையன் அடிக்கடி போயிட்டு அங்க மீட் பண்ணிட்டு வந்திருக்கான். இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல காணாம போனதுக்கு அப்புறம் விசாரிக்கலான்னு போனா, சரியா ரெஸ்பான்ஸ் பண்றதும் கிடையாதாம். அந்த ஹாஸ்பிட்டல இழுத்தும் மூடிட்டாங்களாம். அப்படியே அவன் கைய பார்த்தா, கையெல்லாம் கோடு கோடா போட்டு வச்சிருக்கான். அப்பாவும் இல்ல, யாருமே இல்லங்கிறதுனால, வெக்ஸ் ஆயி பயபுல அடிக்கடி சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருப்பான் போல. அதுக்கு தான் அவன் கையும் காட்டுறாங்க. இந்த பக்கம் சாய பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஆஃபீசர் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அவருகிட்ட மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த போலீஸ் ஆஃபீசருக்கு ஒரு ஃப்ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே உள்ளவரு, அவரும் வராரு அங்க.
பார்த்தீங்கன்னா, ஐபேட காட்டுறாங்க. ஐபேட்ல என்னத்த காட்டுறாங்கன்னா, ஹேர் சாம்பிள்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த பாடியில டெட் பாடியில ஹேர் சாம்பிள்ஸ். ஆனா, அது வந்து மனுஷங்களோடது கிடையாது, நாயோடது. இது எந்த நாயோட ஹேர் சாம்பிள்? அந்த நாய் இன்னும் யார் யார் வச்சிருக்காங்க? இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ கண்டுபிடிச்சோன்னா, நம்ம கண்டிப்பா அந்த கில்லர கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ப சாய்க்கு புரியுது. ஏன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு 3 டாக் வச்சிருக்காங்க இல்லையா? அதுங்களோட முடி தான் போல நம்ம ஹீரோயின் மேல இருந்து கொலை பண்ணும்போது, அவ மேலயும் பரவியிருக்கு. ஸோ, அவ சீக்கிரம் மாட்டிப்பாங்கிற மாரி நம்ம சாயும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுடைய கார அப்படியே போறத காட்டுறாங்க. எங்கன்னா, ஹீரோயினும், அந்த செத்து போனவருடைய பையனும், இப்ப அந்த ஹாஸ்பிட்டல பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவன் சொன்ன மாதிரியே இங்க க்ளோஸ் பண்ணியும் வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற வாட்ச்மேன் வந்து, "என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, காசு குடுத்தா தான் அவன்ட்ட வேலை நடக்குமாட்ருக்கு. ஸோ, காசையும் குடுக்குறாங்க. அப்புறம் அவருடைய ஃபோட்டோ, அவர் இங்க எப்படி இருந்தாரு? என்ன விஷயத்துக்காக இருந்தாரு? எவ்வளோ நாள் இருந்தாரு? நாங்க எப்படிலாம் பார்த்துக்கிட்டோங்கிற மாரி அவனும் நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஓகே தான். அவர பார்க்க இங்க யாராவது வந்தாங்களா? இல்ல அவர் கடைசியா யார்கிட்ட பேசிட்டு போனாரு? அவரு ஏன் இங்கேருந்து போகணும்? அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்லுப்பா. அப்பதானே எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அப்படியே எல்லாரும் சர்ச் பண்றா மாரி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டு போறான். அவரு எந்த ரூம்ல தங்கியிருந்தாரோ, அவரு எங்கெல்லாம் போனாரோ, வந்தாரோ, அந்த இடத்தெல்லாம் அந்த வாட்ச்மேன் அப்படியே கூட்டிட்டு போய் காட்டுறான். இவங்களும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ, எங்க அப்பாவ என்ன பண்ணீங்கங்கிற மாதிரி அந்த செத்து போனவருடைய பையனும் அவன் கேட்க ஆரம்பிச்சுறான். காங்கோட பையனும். என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நம்மளே டைரக்ட்டா கேட்போம்ன்னு சொல்லிட்டு சாயோட ஃபோட்டோவ காமிச்சு கேட்குறா. ஆனா, அவன் அப்படியே சைலண்டா இருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா, சாயி அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா, அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, சாய்க்கு ஸ்பை வேல பார்க்கும் போல. ஸோ, நம்ம ஹீரோயின் இப்ப எங்க இருக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அவ லைஃப்ல என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் இங்க இவருகிட்ட வந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. ஐய்யய்யோ! இவ்வளோ தூரம் நெருங்கி போயிட்டாளேன்னு சொல்லிட்டு நம்ம சாயோட முகத்துல ஒரு பதற்றம் தெரியுது. இந்த மாதிரிலாம் பதட்டம் படும்போது, ஒருவேளை சாய் தான் உண்மையாவே கொன்னு இருப்பாரோ? அதாவது அந்த பையன் வந்தான் இல்லையா? அவனுடைய அப்பாவ கொன்னு இருப்பாரோ? அப்படிங்கிற மாதிரியான டவுட்டு நமக்கும் ஏற்படுது. அதுக்கு தகுந்தா மாரி அவரும் ரொம்பவே சைலண்டா, காமா உட்காந்துக்கிட்டு, பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அத பார்த்தாலே நல்லா தெரியுது. இப்போ ஹாஸ்பிட்டல் போனவங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. யார் யார் வந்திருக்கா, போயிருக்காங்கிற லிஸ்ட்ல யார் பேரோ இருக்கு. யாரோ வந்து அடிக்கடி அவங்க அப்பாவ பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனா, அங்க இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணா, கண்டிப்பா இவரு வந்துட்டு போனது தெரிஞ்சிருங்கிறதுனால, அதையும் கேட்டு பார்க்குறாங்க. அது வந்து நான் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா, "தோ அனுப்புறேன்டா, தா அனுப்புறேன்டாங்கிறானே தவிர, அனுப்பவே மாட்டேங்கிறான்." சரி அதுவரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா, அந்த காங்கோட பையனுக்கு வெயிட் பண்ற மனசே இல்ல. "டேய் நீங்க தானே எங்க அப்பாவ கொன்னீங்க. சொல்லுங்கடா, சொல்லுங்கடாங்கிற" மாதிரி அவனுங்க மேலேயே கோவப்படுறாரே தவிர, நடந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க அவரு ட்ரை பண்ணவே இல்ல. திரும்ப திரும்ப அந்த வாட்ச்மேன் கிட்ட காங்கோட பையன் சண்டைக்கு போயிட்டுருக்கான். அதில டென்ஷன் ஆன வாட்ச்மேன் வெளில போய் சிகரெட் பிடிச்சிட்டுருக்கான். அப்பவும் நம்ம ஹீரோயின் வீட்ல அங்கேயும் ஃபோன தூக்கிட்டு போய் "இவரு தானே வந்தாரு சொல்லு. அந்த காங்க பார்க்க இவரு தானே அடிக்கடி வந்தாரு. சொல்லு சொல்லுன்னு" கேட்டா, "இல்லம்மா தெரியலங்கிறேன். நீ என்னம்மா நீனு" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் சாய காட்டுறாங்க. இப்ப தான் ஒரு போலீஸ் ஃப்ரெண்டு சொன்னத சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த டாகு தான் கண்டுபிடிச்சுட்டாங்க. அது என்ன டாகு, எந்த வகையான டாகுன்னு போயிட்டு வெட்னரி டாக்டர் மாரி ஒரு ஆள்கிட்ட அத காமிச்சு, அந்த முடிய காமிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த டாகோட நேம கரெக்ட்டா சொன்னதும், அதையும் உடனே நம்ம சாய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம சாய பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஆர்ட் கேலரில நடந்துக்கிட்டு, எப்பவும் போல தான் பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஃப்ளாஷ்பேக்ல என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கூட போகாம பயங்கரமா ஒர்க் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லயே குப்புற அடிச்சு தூங்கிட்டு இருப்பா. அப்ப போயிட்டு சாய் கூடம், "முதல்ல நம்ம உடம்ப பார்த்துக்கணுமா, அதுக்கப்புறம் தான் ஒர்க்க பார்க்கணும்னு" சொன்னா, "நோ நோ சார் நான் உங்ககிட்டேருந்து நெறைய கத்துக்கணும். கத்துக்கிட்டு உங்கள விட பெரிய ஆள் ஆகணும். அதுக்கு நான் ஹாஸ்பிட்டல்லயே இருக்கணும். எப்பவுமே பிரெயின பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு" பதில் சொல்லுவா. இங்க பார்த்தீங்கன்னா, அவன் வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்புறா மாரி தெரியல. வாட்ச்மேன் கூடயே உட்காந்துருக்காங்க இவங்க 2 பேரும். மறுபடியும் ஃபோன் பண்றாங்க. அவங்க ஃபோனையும் எடுக்கிற மாரி தெரியல.
காங்கோட பையனுக்கு ரொம்பவே கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. வாட்ச்மேனும் ரொம்ப நக்கலா பார்க்குறான் காங்கோட பையன. அவன் திரும்பி வந்து வாட்ச்மேன அடிக்கிற அளவுக்கு சண்டை போயிடுது. "ஏய்! என் மேலயே கைய ஓங்கிட்டு வரியாடா? என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? உங்க அப்பன் போனதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்னா, நீங்க தான்டா கொன்றுருக்கீங்க. சொல்றா சொல்றான்னு" 2 பேருக்கும் அடிதடி சண்டையில வாட்ச்மேன் கீழ விழுந்து கையில ஏதோ ஒரு ஸ்க்ராட்ச் மாரி விழுந்துருது. ஸோ அவன வெளில அனுப்பிட்டு நம்ம ஹீரோயின் டாக்டருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கையில உள்ள கிளாத்த கட் பண்ணி எடுத்தா, அங்க ஒரு ரிங்க பார்க்குறா. இந்த ரிங்க நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசிச்சா, அது வேற யாரும் கிடையாது. அந்த காங்கோட கையில இருந்த மோதிரம் தான் அது. "ஏய் இந்த ரிங்க மட்டும் அவ பார்த்துருந்தான்னு வச்சுக்க, உன்ன கொன்னுருப்பான்டா. ஒழுங்கா மறைச்சு வச்சுட்டு இருன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம காங்கோடைய பையன் அங்க உள்ள வந்து, "என்ன இங்க சத்தங்கிற மாரி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு?" இப்படி எட்டி பார்க்க தான் வருவான். வந்தவன் அந்த ரிங்கையும் பார்த்துடுறான். ரிங்க பார்த்தவன் சும்மா இருப்பானா? எகிறி அடிக்க ஓடுறான் வாட்ச்மேன. இவங்க தடுக்க ட்ரை பண்றான். ஆனா முடியவே இல்ல. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வாட்ச்மேன போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளில தர தரன்னு இழுத்துட்டு போயி, வெளிலயும் 2 பேருக்கும் மழை வேற பெஞ்சுகிட்டு இருக்கு அந்த நேரத்துல. பயங்கரமா 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. ஃபைட்ட தடுக்க என்னதான் நம்ம ஹீரோயின் கத்தி பார்த்தாலும், என்னதான் நம்ம ஹீரோயின் சைக்கோவாவே இருந்தாலும் அவரால தடுக்க முடியல. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கும்போது, அப்படியே பெரிய பள்ளம் மாரி இருக்கு. அதுக்குள்ள போய் 2 பேருமே விழுந்துடுறானுங்க. விழுந்ததுல 2 பேரும் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறானுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ச்மேன் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். காங்கோட பையனுக்கு மூளையில ஏதோ அடிபட்டுச்சு போல. அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுறான். கோமா ஸ்டேஜுக்கு போன மாரி. சரி, ஒரு கை குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஹீரோயின் நம்ம தான் தேடணும்னு முடிவுக்கு வராங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சாயோட மூளைய அப்படி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த லெவல்ல இருக்கு? இன்னும் எத்தன நாள் தாக்கு பிடிப்போம்? அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அத அமுச்சு மத்தவங்கள்ட்டயும் கேட்கணும் இல்லையா? என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு பேய் மாதிரி நம்ம ஹீரோயின் வராங்க. "நீ தானே சொல்லு. நீ தானே உங்க அப்பாவ கொன்னது? ஏன் இப்படி பண்ணுன?" நீ என்ன பெரிய இவன் மாரி மத்தவங்ககிட்டலாம் இது பண்ணிட்டு திரியிறியே! நீ உண்மையிலேயே நல்லவனா? கண்டிப்பா நீ தான் கொன்னுருப்ப. ஆனா எதுக்காக கொன்னங்கிறது தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வந்து பயங்கரமா சண்ட போடுறாங்க. உன்கிட்ட பேசலாம் எனக்கு நேரம் இல்ல. நான் வீட்டுக்கு கிளம்பணும். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எழுந்து அப்படியே நம்ப சாய் வந்து நடந்து போறாங்க. போம்போது கூட ஹீரோயின் நிறுத்தி வச்சு சண்ட வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாய் அவங்கள கண்டுக்காம வீட்டுக்கும் போயிடுறாங்க. போனா அப்படியே அவங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கார் எடுத்துட்டு நம்ம சாய் கிளம்புறாரு. வீட்ல வேலை பார்க்குறவன் கிளம்புறத யாரோ பார்க்குறா மாரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம சாய் தான். அப்படியே பார்த்துட்டு காட்டுக்குள்ளே நடக்கிறாரு, நடக்கிறாரு, நடந்து போறாரு. பார்த்தா அங்க ஒரு பெரிய பங்களா மாரி ஒரு வீடே இருக்கு. என்னடா இது வீட்டுக்குள்ள வீடாங்கிற மாரி தனியா யாருக்கும் தெரியாம கட்டி வச்சிருக்காரு. அதுக்குள்ள ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு. ஆனா இந்த கார எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம்ல. வேற யாரும் இல்ல. அந்த பணக்காரர் ஒருத்தர் காங்கன்னு இருந்தாரு இல்லையா? அவரோட கார் தான் அது. அத நம்ம சாய் வச்சிருக்காருன்னா, கண்டிப்பா அந்த பணக்காரரையும் நம்ம சாய் தான் கொன்னுருப்பாருங்கிற மாதிரியான டவுட்டு நமக்கு இந்த இடத்துல வருது. அந்த காரு அப்படியே நைட்ல அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இப்ப தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த காங்குக்கு என்ன ஆச்சுங்கிற ஃப்ளாஷ்பேக்க நம்மகிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரு அந்த காங்கோடது தானே. அவரு வந்து அந்த காரோட அந்த டோர் அப்படி ஓப்பன் பண்ணும்போது, கையில ஏதோ பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். அப்ப நம்ம சாய் என்ன பண்ணுவாருன்னா, இந்தா டிஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூவ குடுப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அத எடுத்து தொடச்சுட்டு, கடைசியா என்ன பண்ணுவாருன்னா, அந்த பிசினஸ்மேன் அத எடுத்து ஸ்மெல் பண்ணியும் பார்ப்பாரு. இதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நம்ம சாய் வந்துகிட்டு இருக்கும்போது, அங்க தான் நம்ம போலீஸ மீட் பண்றாரு. சொன்னாரு இல்லையா டாகோட முடின்னு சொல்லிட்டு. அந்த போலீஸுக்கு அவரும் டோர் ஓப்பன் பண்ணும்போது ஏதோ பிசு பிசுன்னு ஒட்டுது. உடனே நம்ப சாய் என்ன பண்றாருன்னா, அந்த டிஷ்யூ பேப்பர அவர்கிட்டயும் குடுக்குறாரு. குடுத்தோனே அவரும் அத யூஸ் பண்ணிட்டு கடைசியா மோந்து பார்க்கவும் செய்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, "இந்த டாக் தான் கண்டுபிடிச்சுட்டோம். அந்த டாக இந்த பகுதியில ஒரே ஒரு பொண்ணு தான் வச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவ தான் கொலை பண்ணியிருக்கணும். இல்லன்னா, அதே டாக வச்சு வேற யாராவது கொலை பண்ணியிருந்திருக்கணும். அந்த வீட்ல உள்ளவங்கன்னு" சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்கும்போது, அப்படியே அந்த போலீஸுக்கு ஒரு மாரி கிறக்கமா வருது. அப்படியே கண்ண இழுத்துக்கிட்டு போற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. நம்ம சாயி கொஞ்சம் கூட பயமே இல்லாம அப்படியே அசால்ட்டா என்னன்னே தெரியல. இந்த கொரியன் மூவிஸ்ல வர சைக்கோஸ் எல்லாத்துக்குமே பயங்கிறது கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்குது. எவனாவது செத்தா கூட அத அசால்ட்டா தான் பார்க்குறாய்ங்க. இப்ப அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த காங்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பையன்கிட்ட சொல்லியிருப்பான்ல, "நான் போறேன்ப்பா, உனக்கு தொந்தரவு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு" சொல்லி, அந்த சீன காட்டுறாங்க. அப்ப கூட நம்ப ஆள் தான், நம்ப சாய் தான் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி அப்படி சொல்ல வச்சிருப்பாரு.
அப்படி சொன்னதுக்கு அப்புறம்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அன்னைக்கு இந்த மாரி நடந்ததுக்கப்புறம், அந்த காங்க கூட்டு போனதும், நம்ம சாயா தான் இருப்பாரு. இன்னைக்கு இந்த போலீஸையும் மயக்கம் போட வச்சு, நம்ம சாய் தான் இந்த கார்ல கூட்டிட்டு போறாரு. இப்ப கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறாரு? ஒருவேள அவரையும் கொலை பண்ணிட்டாரா? என்னன்னுங்கிற விஷயம் தெரியல. ஸோ இவரு போலீஸுங்கிறதுனால அவ்ளோ அசால்ட்டாலாம் கொல்லவும் முடியாது. கொன்னா மறைக்கவும் முடியாது. சரி, நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க.